மகளே வணக்கம் மகளே. நமது தென்காசி மாவட்டத்தில் உள்ள கரிசல் ஓடை தாங்க இந்த ஓடை. தற்போது தூர்வாரப்பட்டு தண்ணீர் செல்ல வழிவகை அழகாக சென்று கொண்டிருக்கிறது. அதாவது நமது கிராமங்களில் உள்ள ஓடைகள் நம்ம மனித இனத்திற்கு எப்படி நரம்பின் வழியே ரத்தம் பாய்கிறதோ அதே போல் இந்த ஓடைகள் எல்லாமே நமது உயிர் நாடி, கிராமத்தின் உயிர் நாடிகள் இந்த ஓடைகள். இந்த ஓடைகளை நம்ம எப்போது மறைக்கப்படுகிறதோ அல்ல மறுக்கப்படுகிறதோ அப்போது கண்டிப்பாக நமதின் வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். ஏனென்றால் அந்த காலத்திலே நமது பாட்டன் முப்பாட்டன் நமது முன்னோர்கள் நமக்கு அளித்த இறை கொடை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஒற்றுமையின் வெளிப்பாடாக இருக்கிறதுங்க இந்த ஓடை. அதாவது ஒரு குளத்தில் தண்ணீர் நிரம்ப பெற்று அதன் வழியாக, அதாவது ஓடையின் வழியாக மறு குளத்திற்கு தண்ணீர் நிரம்ப பெற்று, அப்படி ஒவ்வொரு குளங்களும் நிரம்ப பெற்று அடுத்தடுத்த குளங்கள் தண்ணீர் செல்வதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது இந்த ஓடையின் வழிப்பாதை. அதனால் இந்த ஓடையை நாம் பாதுகாக்க வேண்டும். இது எப்போது மறுக்கப்படுகிறதோ அல்லது மறைக்கப்படுகிறதோ அப்போது நமது வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஆதலால் நமது ஓடையை நாம் பாதுகாப்போம்.